வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையிலான குழுவினருக்கும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டார்க் தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் நடைபெற்றது. மீள்குடியமர்வு காணி விடுவிப்பு தொடர்பில் தற்போதைய நிலைமைகளை ஆணையாளர் கேட்டறிந்துள்ளார். இதற்கு மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். மேலும் வனவள திணைக்களம், வன உயிர்கள் திணைக்களம், நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் ஆணையாளருக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. காணி குறித்து நிர்ணய திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பிலும் ஆணையாளரும் ஐநாவின் வதிவிட பிரதிநிதியும் விடயங்களை கேட்டறிந்து கொண்டனர். உயர்ஸ்தானிகர் ராணுவ பிரசன்னம் மற்றும் மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் விவசாயம் மேற்கொள்வது, வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பிலும் உயர்ஸ்தானிகர் கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளார். இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் அகதிகள் தொடர்பாகவும் உயர்ஸ்தானிகர் தனது கவனத்தை செலுத்தியுள்ளார். மேலும் வடக்கில் அமைக்கப்படவுள்ள முதலீட்டு வலயங்கள் தொடர்பிலும் உயர்ஸ்தானிகருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது.